முஸ்லிம்களின் தியாக திருநாளான பக்ரீத் பண்டிகை தமிழ்நாடு உட்பட நாடு முழுவதும் வழக்கமான உற்சாகத்துடன் கொண்டாடப்பட்டு வருகிறது. ரமலான் பக்ரீத் பண்டிகை இஸ்லாமியர்களின் மிக முக்கியமானவை. 5 கடமைகளில் ஒன்று நோன்பு இருந்தல். 30 நாட்கள் கடைபிடித்து ரமலான் பண்டிகை கொண்டாடப்படும். அதற்கு அடுத்தபடியாக இஸ்லாமியர்கள் கொண்டாடும் முக்கிய பண்டிகை தியாக திருநாள் என அழைக்கப்படும் பக்ரீத் பண்டிகை. இறைவன் தூதரான இப்ராஹிம் நபிகளாரின் தியாகத்தை நினைவுகூரும் விதமாக கொண்டாடப்படும் தினத்தை ஏழைகளுக்கு உதவும் முறையை கடைபிடித்து ஆடு மாடு இறைச்சி அரிசி ஆகியவற்றை குர்பானி கொடுத்து புத்தாடை அணிந்து சிறப்பு தொழுகை நடத்தி கொண்டாடி வருகின்றனர். பக்ரீத் பண்டிகையொட்டி டெல்லி ஆந்திரா உட்பட மாநிலங்களில் அதிகாலை முதலே சிறப்பு தொழுகை நடைபெற்று வருகிறது. அதேபோல் தமிழ்நாட்டில் உள்ள பள்ளி வாசல்களில் சிறப்பு தொழுகை நடைபெற்று வருகிறது. குறிப்பாக செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகில் மஸ்ஜித் ஏ தாருஸ்லாம் இடத்தில் மேலவளம்பேட்டை, மதுராந்தகம், கருங்குழி, கடப்பேரி, அய்யனார் கோவில், பெரும்பாக்கம் மற்றும் பல்வேறு சுற்று வட்டார கிராமங்களில் இருந்து முஸ்லிம்கள் கலந்து கொண்டு பக்ரீத் பண்டிகை சிறப்பு தொழுகை நடைபெற்றது.